அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். என்னோடு சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையினிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான வசனத்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் கொஞ்சம் கவனமா இந்த வார்த்தைகளை கேட்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வாரத்தின் வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே உங்க ஜனங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளோடு என்ன வார்த்தையை நீங்க பேச விரும்புறீங்க ஆண்டவரே, என்ன ஆலோசனைகளை நீங்க கொடுக்க விரும்புறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, டியூஸ்டே நைட்டு ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். இடைப்பட்டு இந்த வசனங்களை என் இருதயத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, நான் வேதத்தை எடுத்து இந்த வசனத்தை வாசிச்சேன். பாருங்க, அதுல எழுதப்பட்ட வார்த்தை தான், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று ஆண்டவர் அங்க பதிவு செய்து வைத்திருந்தார். ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, நான் வாசிக்கிறேன். இஃப் எ சைல்ட் இஸ் ட்ரெயின்டு அப் இன் த ரைட் வே, ஈவன் வென் ஹி இஸ் ஓல்ட் he will not be turned away from it அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, நீ அவனை ட்ரெயின் பண்ணியனா அவன் முதிர் வயதுல கூட என்ன பண்ண மாட்டானா, டர்ன் ஆக மாட்டான். அதாவது என்ன சொல்றதுன்னா, அதை விட்டு திரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்க ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகிறது. ஆகவே எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்பவுமே ஒரு வசனத்தை கொடுப்பீங்க, அந்த வசனத்திலிருந்து பல ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுப்பீங்க, நிறைய காரியங்கள் நாங்கள் என்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுப்பீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டத்திற்கு மட்டும் இந்த வசனம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, பிள்ளையானவனை நீ என்ன பண்ணணும், எல்லாரும் என் கூட பேசுங்க, நடத்த வேண்டிய வழியில நடத்து, அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, முதிர் வயதிலையும் அதை அவன் விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம், அதாவது என்ன சொல்றதுன்னா, சபைகளிலே பலவிதமான கூட்டத்தார் இருக்கிறீங்க. வாலிபர்கள் நிறைந்த சபையாக நம்முடைய சபை இருக்கிறது, வயோதிபர்கள் நிறைந்த சபையாக நம்முடைய சபை இருக்கிறது, திருமணம் ஆனவர்கள் இருக்கிற சபை இருக்கிறீங்க, திருமணம் ஆகாதவங்க இருக்கிறீங்க, திருமணம் ஆனவங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க. பொதுவா நம்முடைய வாரத்தினுடைய செய்தி எப்படி இருக்குன்னா, எல்லாருக்குமான செய்தியாக இருக்கும். ஆனா இந்த வாரம் நான் ஆண்டவர்கிட்ட இப்படிதான் கேட்டேன், ஆண்டவரே ஏதோ ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் இருக்கிற செய்தி மாதிரியே இருக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்னார், இல்ல இது எல்லாருக்குமான செய்தி அப்படின்னு ஆண்டவர் என்னோடு போதித்தார். ஆமென். சொல்லுங்க சத்தமா. கவனிங்க அருமையானவர்களே. அதாவது இன்னைக்கு நம்ம என்னத்தை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சபை எதை ஃபோக்கஸ் பண்ணணும், சபையை குறித்து தேவனுடைய பெரிதான திட்டம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் தேவனுடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும், அடுத்த ஊழியர்களை உருவாக்கணும், அடுத்து ஆராதனை வீரர்களை உருவாக்கி ஆகணும், அடுத்து ஜெப வீரர்களை உருவாக்கி ஆகணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்ன பண்ணணும்னா, உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நீ என்ன பண்ணிடணும்னா நடத்து அப்படின்னு கர்த்தர் சொன்னார். உடனே நீங்க யோசிக்கலாம், பிரதர் நான் எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒருவேளை திருமணம் ஆனவர்கள் சொல்லலாம், பிரதர் எங்களுக்கு இன்னும் குழந்தை குட்டிகளே இல்லையா பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இங்க கவனிங்க, நம்ம உலகத்திலையும் சரி பைபிள்லையும் சரி 3 விதமான பெற்றோர்களை பைபிள் பதிவு செய்கிறத நீங்க பார்க்க முடியும். எத்தனை விதமான பெற்றோர்கள்ங்க? 3 விதமான பெற்றோர்களை நீங்க உலக பிரகாரமாகவும் பார்க்கலாம், வேதத்திலையும் அந்த 3 விதமான பெற்றோர்களை
ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். 3 விதமான பெற்றோரை பத்தி நான் பேசுறேன். முதலாவது பெற்றோர் யாருன்னா, வழக்கம் போல திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்க வளர்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேருங்க? என்ன பேச மாட்டேன்றீங்க? பெற்றோர் தானுங்க, சொல்லுங்க. அவங்க பெற்றோர் தானே, அவங்க ஒரு கூட்டத்தார். அது முதல் வகை. ரெண்டாவது ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க, யாருங்க? நீங்க வசனத்தை காஞ்சதான் நீங்க நம்புவீங்க பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறாரு பாருங்க. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 1:2 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுவை பவுல் எப்படி கூப்பிடுறாருன்னா, உத்தம குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாரு பாருங்க. பீலமோன் 1:10 சொல்லுகிறது, நான் பெற்ற என் மகனாகிய ஓனே சிமுவே அப்படின்னு அவங்க சொல்றத நீங்க பார்க்க முடியும். அப்ப என்ன கவனிங்க, முதலாவது கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, இயற்கையாக திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறாங்க பாருங்க, அந்த பெற்றோர். இன்னொரு பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, ஆவிக்குரிய பெற்றோர்களாக இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு குழந்தை பிறந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலன்னா வேதத்துல பார்க்க முடியாது. அவருக்கு இயற்கையா குழந்தை பாக்கியம், அந்த பாக்கியத்தை அவர் பெறல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்து உலகம் முழுவதிலும் இயேசுவை பற்றி அறிவித்து அவர் என்ன பண்றாருன்னா, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக என்ன பண்றாருன்னா தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அப்போ உலகம் முழுவதிலும் அநேக பிள்ளைகளை, மகன்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமேன். அப்ப அவர் யாருன்னா, ஒரு விதமான பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர். ஆமேன். இன்னைக்கு சபைக்குள்ள அதாவது இயற்கையா பெற்றோர், அந்த பெற்றோர் தன் கர்ப்பத்துல பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுத்த பெற்றோரும் இருக்கிறீங்க. இன்னொரு விதமான பெற்றோர் இருக்கிறீங்க. அவங்க யாருன்னா, ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிறீங்க. ஆமேன். இப்ப என்ன நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை விட நான் வயதுல சிறியவனாக இருந்தாலும் நீங்க யாருன்னு என்ன அறிமுகப்படுத்துவீங்கன்னா, இவர் தாங்க எங்க ஆவிக்குரிய பெற்றோர், இவர் தாங்க எங்க ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா என்ன அறிமுகப்படுத்துவீங்க. ஆமேன். நான் என்ன சொல்றேன்னா, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும், இயேசுவை அறிவிக்கிற ஒவ்வொருவரும், நீங்க பாடல் ஊழியத்தை செய்யலாம், கொடுக்கிற ஊழியத்தை செய்யலாம், ஜப ஊழியத்தை செய்யலாம், ஏதோ ஒரு ஊழியத்தை இந்த சபையில நீங்க செய்யறீங்கன்னா நீங்களும் யாருன்னா ஆவிக்குரிய பெற்றோர் அந்த வகையில வந்துருவீங்க. ஆமேன். அப்போ இயற்கையின்படி பெற்றோராகவும் நீங்க இருக்கிறீங்க, ஆவிக்குரிய பெற்றோர் இந்த சபைக்குள்ள என்ன பண்றீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. மூன்றாவதா ஒரு பெற்றோரின் கூட்டம் இருக்கு. அவங்க யாருன்னா, இந்த நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் சில நேரங்களில் இல்லாதவர்களை பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பாங்க பாருங்க, பார்த்துருக்கிறீங்களா? தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவங்களும் யாருன்னா ஒரு விதமான பெற்றோரா இருக்கிறாங்க. ஆமேன். மொர்தேகாயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொர்தேகாய் என்ன பண்றாருன்னா, அவங்க சித்தப்பா பண்ண எஸ்தரை எடுத்து வளர்த்து அவளை மிகப்பெரிய ஒரு ராணியாக உயர்த்தி வைக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமேன். அப்போ 3 விதமான பெற்றோர் கூட்டம் சபைக்குள்ளேயும் வேதமும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா காண்பிக்கிறத பார்க்க முடியும். ஒன்று, அவங்க அதாவது என்ன சொல்றதுன்னா, பொதுவா அவங்க பெற்றோரா இருக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது கூட்டத்தார் ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிறாங்க. மூன்றாவது தத்தெடுத்தவர்களா இருக்கலாம், அல்லது உங்க சொந்த பந்தங்கள் இருந்து பிள்ளைகளை தத்தெடுத்து நீங்க வளர்க்கலாம், அல்லது நீங்க உங்க அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ தங்கச்சி பிள்ளை யாரோ ஒருத்தரை நீங்க என்ன பண்ணலாம்னா கெயிட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஃபீஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்தி அவங்க வளர்ச்சிக்கு நேரா நீங்க நடத்துறீங்கன்னா நீங்களும் யார் தெரியுமா ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க. ஆமேன். இப்ப என்ன கவனிங்க, இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டத்துல இந்த 3 வகையான பிரிவுல ஏதோ ஒரு பிரிவுல சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே நீங்க வந்துடுறவங்களா இருக்கிறீங்க. ஆமேன். அப்போ இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றோராக இருக்கிறீங்க. உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில அவனை நீ என்ன பண்ணுனா
நடத்து. ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிறீங்களா, நீ பிள்ளைய நடக்க வேண்டிய விதத்தில் நடத்தணும். உன் கையில நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சபை, இப்போ நீங்க ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிறீங்கன்னா சபை விசுவாசிகளை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாருன்னா நீங்க அதை என்ன பண்ணணும், அந்த அந்த கண்காணிப்பில் இருக்கிறவர்களாக, அந்த அந்த பாரம் நிறைந்தவர்களாக நீங்க நிறைந்து அந்த பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா நடத்தணும். ஆமென், அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமா சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யார் அப்படின்ற அந்த அந்த அறிவு நமக்கு வரணும். எல்லாம் சொல்லுங்க. நீங்க ஒருவேளை உலக பிரகாரமான பெற்றோரா இருக்கலாம், ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவரை முன்னேற்றத்தின் பாதையில நடத்துகிற, யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில அவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு உதவி செய்கிற, அவங்கள முன்னேற்றத்திற்கு நேராக நடத்துகிற ஒரு 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 மறைமுக பெற்றோரா நீங்க இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை எப்படிப்பட்டவன்றத சபை முதல்ல என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். ஆமென். இந்த செய்தி எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா நானும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறேன், அதே போல உலக பிரகாரமாகவும் தகப்பனா இருக்கிறேன். என்னை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களை நான் என்ன பண்ணி ஆகணும்னா ஜாக்கிரதையா நடத்தி ஆகணுன்ற அந்த அந்த மேலான ஒரு பொறுப்புல இருக்கிறேன். ஆமென். அப்ப நம்ம எல்லாருக்குமே சேர்ந்த வார்த்தை தான் ஆவியானவர் பேச விரும்புகிறார். எனக்கு கவனிங்க கொஞ்சம். முதலாவதாக நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். நான் சில காரியங்களை கொஞ்சம் வேகமா, ஒரு 4 காரியங்களை கொஞ்சம் வேகமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? சங்கீதங்களின் புத்தகம் 127 அதிகாரம் 4 சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் என்று சொல்லப்படுகிறது. என்ன கவனிங்க அருமையானவர்களே. இங்க பாருங்க, அதாவது உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களை நீங்க கேட்டு பாருங்க. அதாவது அந்த காத்திருப்பின் நேரம் எப்படிப்பட்டதுன்னா மிக மிக ரொம்ப கொடுமையானது. அதாவது எந்த ஒரு சந்தோஷமான இடத்துக்கும் போக முடியாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது அவங்களால. அந்த காத்திருப்பின் நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த கர்ப்பத்தின் கனிக்காக எத்தனையோ முயற்சிகளை செய்யறோம். அந்த கர்ப்பத்தின் கனிக்காக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக எத்தனையோ லட்சங்களை செலவழிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யறோம். ஆனா இப்படி செய்தாலும் வேதம் குழந்தையை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அது கர்த்தரால் வருகிற சுதந்திரம் சொல்லப்படுது. ஆமென். ஒருவேளை நீங்க தான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்திருக்கலாம், நீங்க தான் லட்ச லட்சமா செலவு பண்ணி இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது குழந்தைங்களை பத்தினா, அவர்கள் கர்த்தருடைய கிஃப்ட்னு சொல்லப்படுது, அவர்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு ஆவிக்குரிய பெற்றோரும் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு மறைமுக பெற்றோரும் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க யார் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். யார் தெரியுமா? அவங்க கர்த்தருடையவர்கள், உங்களுடையவர்கள் அல்ல. ஆமென். இந்த தெளிவு முதல்ல நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? ஏளனமா பார்க்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம அற்பமா பார்க்க மாட்டோம். அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு விளையாட்டுக்கு ஏதோ ஒன்று நம்ம கிட்ட பண்ணுதுன்னா அதை சீப்போன்னு சொல்ல மாட்டோம், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். அந்த குழந்தைங்க பேசுறது அற்பமா எண்ண மாட்டோம். ஆமா தானங்க? கவனிங்க. முதலாவதாக நம்முடைய கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்கள் கர்த்தருடையவர்கள். எல்லாம் சொல்லுங்க, யாருதுங்க? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடையவர்கள். என்ன கவனிங்க, மோசேயுடைய அம்மாவுக்கு குழந்தை பிறகுது. இப்படி சொல்லிடுறேன், பிரச்சனையே வேணாம். யாருக்குங்க குழந்தை பிறகுது? அந்த நேரத்துல பார்வன் ஒரு சட்டத்தை போடுறாரு. என்னன்னா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும் அப்படின்னு இந்த அம்மா மறைச்சு வைக்குது பாருங்க. 3 மாசம் மறைச்சு வச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பாதுகாக்க முடியாதனால ஒரு அழகா ஒரு பெட்டியை செஞ்சு, ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த குழந்தைய அதுல வச்சு என்ன பண்ணுதுன்னா பாதுகாப்புக்காக அந்த நைல் நதியில விடுது பாருங்க. உடனே அந்த அந்த இடத்துக்கு பார்வோனுடைய குமாரத்தி வரா, அந்த குழந்தைய கண்டெடுக்கிறா. ரொம்ப அழகான குழந்தைன்னு பார்த்து அவன் என்ன பண்றான்னா ஒரு காரியத்தை செய்யறா. என்ன தெரியுங்களா? கூப்பிடுறா. அதாவது இஸ்ரவேல் அந்த யூத பெண்ணை கூப்பிடுறா பாருங்க. கூப்பிடும் பொழுது அவனை பெற்றெடுத்த தாயே வரா.
என்னங்க, மோசையோடைய அம்மா தான் வராங்க. வந்தப்ப ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிச்சா நான் தெரியல. ஆனா அவ என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா, இந்த பிள்ளைய நீ எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்து கொடு, இது ஏன் பிள்ளைன்றான். ஏங்க, அவங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும்? நேரத்துக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னு சண்டை போட்டிருக்கணுமா இல்லையா? என்னங்க நினைச்சுக்கிறீங்க? 10 மாசம் நான் சுமந்து பெற்று எடுத்தேன், பிரசவத்துக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா, நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த அம்மா. அது மாத்திரம் இல்ல, இந்த 3 மாசம் அந்த குழந்தைய எல்லா போர் சேவகனுக்கும் கொலை பண்ண வந்தவனுக்கெல்லாம் ஒலிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இது ஏன் பிள்ளைன்னு அந்த அம்மா சொல்லல. பார்வோனுடைய குமாரத்தி சொல்லுகிறாள், இது ஏன் பிள்ளை, எனக்காக வளர்த்து கொடு. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பிள்ளையானாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான பிள்ளையானாலும் சரி, ஏதோ ஒரு பிள்ளையை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாருல்ல, இது கர்த்தருடையது, அதை கர்த்தருக்கென்று நீ வளர்த்து எடுக்கணும். ஆமென். பொதுவா பெற்றோருக்கு நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க 10 மாசம் சுமந்து எடுத்தது உண்மைதான். அந்த 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 கர்ப்பத்தின் வேதனையெல்லாம், பெற்றெடுக்கிற அந்த வேதனையெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெருசுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நானும் 3 பிள்ளைங்களை பெற்று எடுத்திருக்கிறேன். ஆமே சொல்லுங்க. எனக்கு தெரியும் உண்மையிலே அந்த பெயின் எவ்வளோ எவ்வளோ இருக்கும், அந்த பயங்கள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ செலவா எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடையவர்கள் அல்ல. எப்படி பார்வோன் குமாரத்தி மோசேயின் தாயினிடத்துல சொன்னாலும் அதே போல ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், இந்த பிள்ளை என்னுடையது, எனக்காக வளர்த்து கொடு. ஆமென். ஆவிக்குரிய பெற்றோருக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யறீங்கல்ல, உங்களை நம்பி கொடுத்திருக்கிற இந்த நீங்க பாடல் ஊழியத்தை செய்யலாம், ஆராதனை ஊழியத்தை செய்யலாம், அல்லது ஜெப ஊழியத்தை செய்யலாம். அநேகரால ஜெபிக்க முடியலன்னு கொடுக்குறீங்க, கொடுக்கிற ஊழியத்தை செய்யலாம். நீங்க கொடுக்கிறதாகட்டும், ஜெபிக்கிறதாகட்டும், அல்லது பாடுகிறதாகட்டும், ஆராதிக்கிறதாகட்டும், பிரசங்கிக்கிறதாகட்டும், எந்த ஊழியத்தை நீங்க செய்தாலும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைய நீங்க எப்படின்னா கர்த்தரிடத்துல திருப்பிடணும். ஆமென். எலியா நம்மை போட பாடுள்ள மனுஷன் தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார்னா, ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்புகிறவரா இருந்தார். சொல்லுங்க ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்களை அதை காண்பித்து நிரூபிச்சார் பாருங்க. நீங்கெல்லாம் யாரா இருக்கணும்? ஆவிக்குரிய பிள்ளைங்க, எலியாவின் ஆவி உடையவர்களா இருக்கணும். ஆமென். கர்த்தரிடத்துல ஜனங்களை திருப்பணும். உங்க ஃபோக்கஸ் எல்லாம் அதில் இருக்கணும். ஏதோ எங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நீங்க வந்து பாடிடக்கூடாது, ஏதோ எங்கிட்ட டேலண்ட் இருக்கு நீங்க வந்து ஆராதிச்சிடக்கூடாது, இல்லை எனக்கும் ஜெபிக்க தெரியும் நீங்க ஜெபிச்சிடக்கூடாது, இல்லை என்னாலையும் கொடுக்க முடியும் நீங்க கொடுத்துடக்கூடாது. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்புகிறதா இருக்கணும். ஏன்னா நீங்க கொடுக்கிறதாகட்டும், விதைக்கிறதாகட்டும், எல்லாமே கர்த்தருக்குரியவர்களுக்காக நீங்க செய்றீங்க. ஆமென். அல்லேலூயா. நான் பெற்றோருக்கு சொல்லுவேன், நீங்க உங்க பிள்ளைங்களை அது கர்த்தருடையதுன்னு சொல்லி கர்த்தருக்காக நீங்க வளர்க்குறீங்கன்ற அந்த உக்ராகனத்தோடு கூட நீங்க என்ன பண்ணணும்னா பிள்ளைய வளர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. கண்காணிகளாக நீங்க பாவித்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லேலூயா. உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறதுலையும், அவங்களுக்காக திறப்புல நிற்கிறதுலையும், அவங்களுக்காக கண்ணீர் வடித்து உபவாசித்து அவங்கள அந்த வளர்க்க வேண்டிய, அந்த நடத்த வேண்டிய வழின்னு சொல்லப்படுது பாருங்க, அந்த வழியில நீங்க என்ன பண்ணணும்னா நடத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. நீங்க அதுக்கு கடனாளியா இருக்கிறீங்களா? பவுல் ஒரு முறை சொல்றாரு, நான் இதுக்கு கடனாளியா இருக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கறதுல அதை பெற்றெடுக்கிறது மாத்திரம் என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாருன்னா, நிறைய இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? அதாவது பொதுவா உலகம் எப்படி சொல்லுதுன்னா, முடிவை விட ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. என்னங்க சொல்லுது? என் கூட பேசுங்க. முடிவை விட நீங்க நிறைய ஷாப்பை பாருங்க, பிரியாணி ஷாப் ஆகட்டும், டீ ஷாப் ஆகட்டும், இல்லை முடிவெட்டுற கடையா, எந்த ஒரு கடையானா இருக்கட்டும்ங்க, முடிக்கும் பொழுது அற்புதமா கடவுள் வந்து 12 வருஷம் அந்த கடையை நடத்துறதுக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு பிரியாணி போட்டு ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. சொல்லாம கொள்ளாம மூட்டு போயிடுறான்.
ஆமா தானுங்க. ஆனா ஆரம்ப விழாவை பாருங்க பயங்கரமா கொண்டாடுறானுங்க. ஆமா தானுங்க. நீங்க பிரியாணி ஷாப்லாம் ஓப்பன் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினால் அது அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா தரேன்றான். ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்ப இந்த உலகம் எதை ஒரு ஒரு வேல்யூபிளா பாக்குதுன்னா ஆரம்பத்தை பாக்குது. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா உலகத்தை போல சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நல்லதுன்னு சொல்லுது. ஆமென். அதே போலதான் உலகம் என்ன சொல்லுது தெரியுங்களா, பா பிள்ளை பாக்கி இல்லையா, அதுக்காக நிறைய செலவு பண்ணு, அதுக்காக நீ ட்ரீட்மெண்ட் எடு, அதுக்காக நீ இதை பண்ணு அதை பண்ணு. நீங்க பொதுவா இந்த புதுசா கல்யாணம் ஆகி பிரெக்னென்ட் ஆன நீங்க உமன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பழங்களை வாங்கி தருவாரு, நிறைய பூவெல்லாம் வாங்கி தருவாரு, பாசமா நடத்துவாரு, என்னென்னவோ பண்ணுவாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இல்லை இல்லை வேணாமா நம்ம நல்ல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பாசத்தோட நேசத்தோட நடத்துவாங்க பாருங்க. ஆனா குழந்தை பிறந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, அந்த அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதான் பிறந்துச்சே பிரதர், அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருது பிரதர், அது ஆட்டோமேட்டிக்காக காரியத்தை செஞ்சுக்கும் பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். இல்லை இல்லைங்க, அது உலகம் சொல்லுகிற காரியம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, அதாவது பிரெக்னண்டா இருக்கும் பொழுது நீ காட்டுகிற எல்லா தயவை விட அதை வளர்க்கறதுல தான் நீ அதிக தயவை கவனத்தை காட்டணும்னு சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இனிமே பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பெற்றோர் இங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம், யாரானாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் திருமணம் ஆகி நீங்க அழகான குடும்ப வாழ்க்கைக்குள்ள இணைக்கப்படுகிறவர்களா இருக்கலாம். நீங்க யாரானாலும் சரிங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளை யாருதுன்னா உங்களுது அல்ல, அது கர்த்தருடையது. அதை நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்தணும். ஆமென். நீங்க தான் அதற்கு கண்காணி. உங்களை நம்பிதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிரபலமான ஒரு நடிகர்கிட்ட செய்தியாளர்கள் பேட்டி எடுத்தாங்களாம் பாருங்க. எப்படிங்க நீங்க உங்க பிள்ளைய சகிக்கிறீங்க, அவன் வந்து ஹேண்டிகேப், அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா முற்றிலுமா மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவன் அப்படியே வந்து வாயில் அப்படியே ஜொல்லு ஒழிவிட்டே இருக்கும், அவன் வந்து தன் அறியாமையே வந்து என்ன பண்ணிடுவான்னா பல காரியங்களை செஞ்சிருவான் பாருங்க. இந்த பெற்றோர் அந்த குழந்தைய ரொம்ப அற்புதமா பராமரிச்சு ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாங்களாம் பாருங்க. இதை பார்த்தவங்கலாம் பயங்கரமா வியப்படைந்து அவங்க கிட்ட போய் கேட்டாங்களாம், எப்படிங்க உங்களால எங்களால இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டே செய்ய முடியாது, ஆனா நீங்க எப்படி இதை சகித்து அந்த குழந்தைய இவ்வளோ அற்புதமா பராமரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்களாம், கடவுள் இந்த குழந்தை எங்க கிட்ட தந்தாதான் நாங்க நல்லா பார்த்துப்போம் நம்பி கொடுத்திருக்கிறாரு, நாங்க பத்திரமா பார்த்துக்குவோம்னு சொன்னாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களே அப்படி இருக்கிறாங்கன்னா சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, அதை காட்டிலும் மேலா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பிள்ளைகளை நடத்தணும். ஆமென். ஏதோ பிறந்துச்சு, பிறக்கிற வரைக்கும் ஆண்டவரே குழந்தை இல்லைன்னா சமுதாயம் தப்பா பேச ஆண்டவரே, குழந்தை இல்லைன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது ஆண்டவரே அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துக்காக குழந்தைய பெற்றெடுத்து அப்படியே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அப்படியே அவங்க எப்படின்னா வளர்ந்துட்டோம், அவங்க எப்படின்னா போகட்டும்னு விட்டுறக்கூடாது. அதை நடத்த வேண்டிய வழியில சபை நடத்தணும். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு இந்த குழந்தைங்க தான் நாளைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக மாறப்போகிறார்கள். அல்லேலூயா. அதனால சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரி பிள்ளைகளுக்கும் கர்த்தரி வார்த்தை வருகிறது, இது கர்த்தருடையதுன்றதுனால நீங்க மிக கவனமாக அந்த பிள்ளையை வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், உங்க கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? இரண்டாவது நான் சொல்லுவேன், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சின்ன பிள்ளைகளை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தார்களாம். கொண்டு வரும் பொழுது சீஷர்கள் அதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். சீஷர்கள் என்ன பண்ணாங்களாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, எப்பா கொஞ்சம் இருங்கப்பா, குழந்தைங்களை அதட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு வர சொல்லி அந்த சின்ன பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை தான் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க,
முதலாவதாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யார் அப்படின்னா அவர்கள் கர்த்தருடையவர்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். யாருங்க அவங்க? அதனால நீங்க ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான பெற்றோரா இருக்கலாம், அல்லது மறைமுக பெற்றோரா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். உங்களை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்துமா, உங்களை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள்ன்றத மறந்துடக்கூடாது. ஆமென். ரெண்டாவது நான் சொல்லுவேன், தேவனுடைய பார்வையில இந்த பிள்ளைங்க விலையேற பெற்றவங்க. ஆமென். சொல்லுங்க. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிள்ளைகளை அற்பமா நினைச்சிடறோம். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, ஆண் பிள்ளையா பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது நல்லா பயங்கரமா அவங்களுக்கு செலவு பண்ணி குங்குமம் பூலாம் வாங்கி கொடுத்து குழந்தை வெள்ளையா பிறக்கணும்னு வேண்டுதெல்லாம் செஞ்சு என்னென்னவோ பண்ணுவாங்க பாருங்க. ஆனா குழந்தை பிறந்த உடனே சிலருடைய அன்பு அப்படி தனிஞ்சு போயிடுது பாருங்க. சிலர் அப்படி கண்டுகொள்ளாம போறாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, சில நேரங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண் குழந்தை பிறந்தாதான் அங்கீகாரம், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன இல்லைன்னா அது அங்கீகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறாங்க. ஆமென். சொல்லுங்க. நீங்க கூட யாருக்குன்னா குழந்தை பிரெக்னெண்டா இருக்கிறாங்க உங்க சொந்தக்காரங்கன்னா, நீங்க ஃபோன் பண்ண உடனே குழந்தை பிறந்துச்சுன்னு உடனே நீங்க கேட்குற முதல் கேள்வி என்ன? நார்மல் டெலிவரியா ஆப்ரேஷனா? அதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் கேட்பாங்க, அன்புள்ளவர்கள் பண்புள்ளவர்கள்லாம். பொதுவாக ஜனங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஆனா பெண்ணா, பெண்ணா. ஐயோ, என்னை கேட்டாங்க பாருங்க, குழந்தை பிறந்துச்சு 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கே ஆண்டருக்கு ஒரு அற்புதமான குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்றேன், குழந்தை பிறந்துச்சுங்க. என்கிட்ட கேட்டாங்க, என்ன குழந்தை? பெண் குழந்தை. என்ன பெண் குழந்தைன்றத பெருமையா சொல்ற? நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுக்குற கிஃப்டை பெண்ணா இருந்தானே ஆணா இருந்தானே அது கிஃப்ட்டுங்க, ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்ற குழந்தைங்க அப்படின்னு சொன்னேன். ஆமே. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க பாருங்க. சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குழந்தைங்களை ரொம்ப அற்பமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். பெண் குழந்தைங்கன்னா ஒரு கேட்டகரியில தள்ளிடுறோம், ஆண் குழந்தைங்கள ஒரு 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 காரியத்துல வைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு இடத்த வைக்கிறோம் பாரு. இல்லைங்க, சபைக்கு இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? பிள்ளைகள் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. அதனால தான் ஆண்டவர் இங்க எழுதுறாரு, மார்க்லயும் அதை எழுதுறாரு. மத்தேயும் மார்க் லூக்கா 3 சுவிசேஷங்களையும் ஆண்டவர் இந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப எழுதுறாரு. இங்க பாருங்க, ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப வேதத்துல பதிவிடப்படுதுன்னா அது ரொம்ப முக்கியமான பகுதின்னு அர்த்தம். ஆமென். இயேசுவிடத்துல சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க, சீஷர்கள் அதட்டுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, சின்ன பிள்ளைங்க என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு அங்க சொல்றாரு பாருங்க. மார்க்லயும் 9:36 சொல்றாரு, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு 37வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை. என்னை ரொம்ப அசைச்ச, என்னை ரொம்ப திரும்பி பார்க்க வைத்த ஒரு வசனம் இந்த வசனம். ரொம்ப ஆச்சரியமாச்சு இந்த வசனத்தை பார்த்த உடனே. இங்க பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளை ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய தகப்பனா இருந்தா உங்க விசுவாசிகளை நீங்க விலையேற பெற்றவங்களா பார்க்கறதுனால, நீங்க ஏற்றுக்கொள்றதுனால, நீங்க யாரை திரும்ப ஏற்றுக்கொள்றீங்களா? பரலோக தேவனையே ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமே. சிம்பிளான ஒரு வழிங்க. பரலோக தேவனுக்கு எப்படிங்க பிரியமா மாறுறது? பரலோக தேவனை எப்படிங்க பிரியப்படுத்துறது? உங்க பிள்ளைங்களை நீங்க மனசார ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா, அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கணும். என்ன சொல்லுங்க? கனத்தை கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் இதை நம்ம சபைக்கு இந்த வாரத்துல பேசிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. யாரையுமே நம்ம அற்பமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்ல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் அவன் பிரவேசிக்க மாட்டான். அப்போ என்ன கவனிங்க, நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா, இது சின்ன பிள்ளை, இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பரலோக பார்வையில, தேவனுடைய பார்வையில சின்ன பிள்ளைய போல ஒருத்தர் மாறலனா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கே வர முடியாதுன்னு கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றார். ஆமென், ஆமென். அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளவு வேல்யூபிளான பர்சன் பாருங்க. ஆமென். அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க ரொம்ப வேல்யூபிளா பார்க்கணும். நம்ம பெற்றோர், சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் சொல்றேன்,
பெற்றோரை ஆக போறவங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவங்கள வேல்யூபிளா பார்க்கணும்னு சொல்றாரு. ஆமென். இது மட்டும் இல்லைங்க, சில சம்பவங்கள்லாம் பைபிள் இருந்து பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் சொல்றேன் பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, எடுக்க வேணாம், நேரம் ரொம்ப ரொம்ப ஆயிட்டே இருக்கிறதுனால நான் அப்படியே கொஞ்சம் வேகமா போறேன், என்ன கவனிங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சாமுவேலை சந்தித்தாராம். என்னதுங்க? சாமுவேலை சந்திக்கும் பொழுது அவனை பத்தி பைபிள் சொல்லுது, பால் மறந்த பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதுங்க? அவருக்கு எவ்வளவு ஏஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரை பத்தி வசனம் பிள்ளையாண்டான். ஏலி தெரிஞ்சுக்கிட்டாராம், கர்த்தர் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவனோடு பேசுகிறார் என்று ஏலி அறிந்து கொண்டான் என்று வேதத்துல பிள்ளையாண்டா, சின்ன பிள்ளை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏலி என்ன சொல்றாரோ அதை செய்யற வேலையை தான் அது செய்து. என்ன விளக்கேத்து சொன்னா விளக்கேத்தும், எதெல்லாம் தொடைக்க சொன்னா போய் தொடைக்கும். உலகத்தின் பார்வையில் அது அற்பமான வேலையை செய்யற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் வேல்யூ பண்றாரு. ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தர் வந்து முன்னாடி நின்னாராம், சாமுவேலுக்கு முன்னாடி வந்து நின்னு ஏலி குடும்பத்தை பத்தின ரகசியத்தெல்லாம் இவனுக்கு சொன்னாராம் பாருங்க. பா, அப்போ நீங்க நினைச்சுங்க, உங்க கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு வேல்யூபிளா பார்க்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனமும் என்னை ரொம்ப அசைச்சிச்சு. மத்தேயு 18:10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, சின்ன பிள்ளைங்களை அற்பமா நம்ம நினைச்சிடக்கூடாது, அற்பமா அவங்கள தள்ளிடக்கூடாது. அவங்கள வந்து நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, வேல்யூ இல்லாத ஒரு பர்சன், இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், அப்படிலாம் நம்ம வேல்யூ இல்லாத பர்சனை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பார்த்துடக்கூடாது. அவங்கள நம்ம இஷ்டத்துக்கும் நமக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க. அவங்கள ரொம்ப வேல்யூபிளா பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு தேவ தூதனை கர்த்தர் கட்டளையிட்டு வச்சிருக்கிறாராம். அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்கள பத்தின ஸ்டேட்மெண்ட்டை பரலோகத்துல போய் சப்மிட் பண்றாங்களாம். நீங்க அவங்கள அற்பமா நடத்துறது, அவங்கள வந்து என்ன சொல்றதுன்னா வேல்யூபிள் இல்லாம பார்க்கறது, இதெல்லாம் மேல போய் பதிவாயிட்டு இருக்குன்னு மறந்துடாதீங்க. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால கர்த்தர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஏங்க, பிஞ்சு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? 6 மாசம் குழந்தை, அதை கர்த்தர் பரிசுத்த ஆவியான, அப்போ எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகளை கர்த்தர் வேல்யூவலா பார்க்கிறார் பாருங்க. ஆமென். சொல்லுங்க. 5 அப்போ 2 மீன் யாருக்கிட்ட இருந்துங்க கர்த்தர் வாங்கினாருங்க? சொல்லுங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட தான் வாங்கி அற்புதத்தை செய்கிறார். அவன் பேர் அங்கே கொண்டு வரணுன்றதுக்காகவே கர்த்தர் அவனை வந்து அந்த அற்புதத்துக்குள்ள இன்க்ளூட் பண்றாருங்க. ஆமென். அல்லேலூயா. சில நினைச்சிருப்பாங்க, இவங்கிட்ட 2 அப்போ 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு அப்படின்னு அற்பமா நினைச்சிருப்பாங்க. அற்பமா யார அவங்க பார்த்தாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த காரியத்தை, அற்பமான காரியத்தை கர்த்தர் வாங்கி அற்புதமாக மாற்றினார். ஆமென். அப்போ சிறு பிள்ளைகள் யார்? உங்க கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பிள்ளைங்க யாருன்னா, அவங்க ஒரு வேல்யூபிளான பர்சன். கர்த்தருடைய பார்வையில அவங்க விலையேற பெற்ற பாத்திரமாக இருக்கிறார்கள். ஆமென். 3ஆவதாக நான் சொல்லுவேன், அவங்க யாருன்னா, அவர்கள் நீடித்து வாழக்கூடியவர்கள். எல்லாம் சொல்லுங்க. எபேசியர் 6:2-3 சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள 1ஆம் கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு கவனிங்க, உங்க கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க நீடித்த நாட்களாய் வாழக்கூடியவர்கள்ன்றத மறந்துடாதீங்க. அப்போ நீங்க சரியான பாதையில நடத்தினாதான் அப்பா அம்மாவா அவன் என்ன பண்ணுவாங்க பெருசானா? சொல்லுங்க. இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில என்ன பண்ணு. அப்பதான் அவன் என்ன பண்ண மாட்டான், முதிர் வயதிலையும். 5 வயசுல நீ சொல்லி கொடுக்கலன்னா 50 வயசுல அவன் கேட்க மாட்டான். 5இல் வளையாதது 50ல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் நீடித்து வாழக்கூடியவன். அவனுக்கு நீ வந்து அவனை நடத்த வேண்டிய வழியில நீ என்ன பண்ணு, நடத்துன்ற. அப்படி நடத்தும் பொழுது என்ன ஆகும்னா, அவன் அதை முதிர் வயதிலும் விடாம இருந்து
கனி கொடுக்கிறவனாக சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக அவன் இருப்பான் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென். சொல்லுங்க. 4வது வசனம் பாருங்க. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதையிலும் அவர்கள் என்ன பண்ணுங்க, வளர்ப்பீர்களாக. நீதிமொழிகள் 20:20 சொல்கிறது, தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறோடைய தீபம் ஏன் அணைந்து போகுது? ஏன் தெரியுமா? அவனை நடத்த வேண்டிய வழியில சின்ன வயசுல அவங்க நடத்தல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் அற்பமா என்னது, அவனை என்ன சொல்றது, அவங்க பேச்ச ஒரு வேல்யூவா எடுக்காதது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது, இப்படி எல்லாம் பல காரணங்கள் இருந்ததுனால அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சுனாக்கா வளர 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 மிக மோசமான பிள்ளையா மாறி அது வாழ வேண்டியது என்ன ஆயிடுச்சுனாக்கா கார் இருளில் அணைந்து போகிற தீபம் போல மாறிடுச்சு. ஆமென். அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. உங்க கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை நீங்க பெரியவங்களா ஆயிட்டு இருக்கலாம், உங்க பிள்ளைங்க பெரியவங்களா ஆயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கூட நான் சொல்றேன், அவர்கள் எதனா தவறு செய்யும் பொழுது அவங்களை என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தருக்கேற்ற சிற்சையில நீங்க என்ன பண்ணா அவங்களை வளர்க்கணும். நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளையின் மேல இருக்கிற அந்த அத்தாரிட்டியை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது. அந்த அத்தாரிட்டி அது உங்க மேலதான், உங்ககிட்ட தான் அந்த கணக்கு கேட்பார், பெற்றோர்கிட்ட தான் அந்த கணக்கு கேட்பார். ஆமென், ஆமென். ஒரு பிள்ளை நீடித்து வாழறதும் வாழாம இருக்கிறதும் பெற்றோர் கையில் இருக்குது. அல்லேலூயா. 4வது நான் சொல்றேன், 4வது உங்க கைகளில் கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க யாருன்னா, இன்றைக்கு அவர்கள் பிள்ளைகள், நாளைக்கு அவர்கள் யாருன்னா குமாரர்கள். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளையா பார்க்குறவங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்களாக மாறிடுறாங்க, புருஷர்களாக மாறுறாங்க, மனைவிகளாக மாறுறாங்க, அவங்க பெரியவங்களாக மாறிடுறாங்க. அப்போ நல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்க. சங்கீதம் 127:4 வசனம் சொல்லுகிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பாருங்க, என்ன எல்லாரும் கவனிங்க. இந்த உலகத்துல 2 பலவான்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் யாருன்னா பிசாசு. அவன் பலவானே கிடையாது, தலை இல்லாதவன், அவன் மூளை இல்லாதவன், அவன் தன்னை பலவான் போல காட்டி இந்த உலகத்தை ஏமாத்துறான். அவன் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு குமாரர்களையும், அதாவது நான் சொல்றேன், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு புருஷர்களையும், ஒவ்வொரு வாலிப பெண்களையும் அவன் என்ன பண்றான்னா தன் கையில எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறான். பாவத்துக்கு, விபச்சாரத்துக்கு, வேசிதானங்களுக்கு. இன்னைக்கு நீங்க கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் நீங்க கேட்டு பாருங்க, அவ்வளோ மோசமா இருக்கு. நீங்க மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு யோசிச்சு அவங்க பாவத்தை செய்யறாங்க. அந்த மாதிரி நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு யோசிக்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாவம் உலகத்துல பெருகி கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் பலவானாகிய சாத்தானுடைய கரத்துல பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெனரேஷனை நீ சரியான வழியில நடத்துனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் நாளைக்கு பலவான் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் தான் உண்மையான பலவான், அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென். அவர் பரிசுத்த பாதையில நடத்த விரும்புகிறார், அவர் இரக்கத்தின் பாதையில நடத்த விரும்புகிறார், அவர் மனதுருக்கத்தின் பாதையில நடத்த விரும்புகிறார், அவர் அன்பின் பாதையில நடத்த விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க, இந்த பாதையில நடத்த. அப்போ நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க சும்மா பாக்குறீங்களா பிள்ளைங்க, அவங்கள கொஞ்ச நாள் அப்படியே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளேயே அவங்க பெரிய ஆள் ஆகி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. நானும் என் மனைவி அடிக்கடிக்கு இப்படி பேசிப்போம் பாருங்க. என்னன்னா, ஏமா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாளேம்மா பெரியவோ, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, வளர்ந்துட்டாளே, சின்ன சின்ன வயசுல அவளுக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம் நாங்க, இப்ப பத்தவே மாட்டேங்குது, வளர்ந்துட்டாளேம்மா, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, இப்பதான் கையில ஏந்தின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே கர்த்தர் இவளை அவ்வளோ பெரிய ஆளா. குழந்தைங்களுடைய அந்த அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்குங்க. இன்னைக்கு பிள்ளைங்களா இருக்கிறவங்க நாளைக்கு குமாரரா மாறவங்க, புருஷனா மாறி அவங்க அந்த அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்பெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிக்க முடியாது. ஆமா தானேங்க? அப்பெல்லாம் நம்ம போய் எதுவும் சொல்லி கொடுக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கே உன் பிள்ளைய நீ என்ன பண்ணுனா நடத்த வேண்டிய வழியில நடத்துன்ற. ஆமென், ஆமென். இந்த 4 காரியங்களை மறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய கரத்துல பயன்படுகிற பாத்திரமா இருக்கணுமா, அல்லது சாத்தானுடைய கரங்கள்ல பயன்படுகிற பாத்திரமா இருக்கணுமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ கர்த்தர் நம்ம பிள்ளைகளை பயன்படுத்தணும்னா, ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்தணும்னா, ஒரு ஜெப வீரனாக பயன்படுத்தணும்னா, நீங்க அந்த பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில இன்னைக்கே நீங்க நடத்தணுன்ற அந்த மிகப்பெரிய
அந்த அந்த கடமையில நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. 4 காரியம் சொன்னேன், கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைங்க யாருங்க? முதலாவதாக கர்த்தருடையவர்கள். முதல்ல என்ன சொல்லுங்க? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க பிள்ளைய பார்த்து நீங்க சொல்லணும், கை தலை மேல கை வச்சு, அப்பா நீ கர்த்தருடையவன்பா, உன்னை என்னென்னவோ சொல்லிட்டேன், மன்னிச்சிருப்பா, அறிவு இருக்கானெல்லாம் வேற திட்டி போட்டேன், மன்னிச்சிருப்பான்னு மன்னிப்பு கேளுங்க. நீங்க அவங்க கர்த்தருடையவர்கள் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். 2வது நான் என்ன சொன்னேன்? அவங்க யாரு? என்ன மறந்துட்டீங்களா? தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவங்க. யாருங்க? நம்ம அற்பமா எண்ணிடக்கூடாது அவங்கள. 3வது நான் சொன்னேன், அவங்க நீடித்து வாழக்கூடியவர்கள். அதனால தான் நம்ம நடக்க வேண்டிய வழியில் அவங்களை என்ன பண்ணணும்? நடத்தும். 4வது நான் சொன்னேன், இன்றைய பிள்ளைகள் நாளைய சொல்லுங்க தேவனுடைய கரத்துல பயன்படுத்த போகிற பலவானாகி நம்முடைய கர்த்தருடைய கரத்துல பயன்பட போகிற அம்புகள் அவங்கெல்லாம். ஆமென். அதனால அவங்கள நடத்த வேண்டிய வழியில நீங்க என்ன பண்ணணும்னா நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு நீங்க என்ன பண்ணணுமா? எபேசியர் 6:4 சொல்கிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் நீங்க என்ன பண்ண அவங்கள வளர்க்கணும்னு சொல்லி அங்க கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சுமையா நினைக்க கூடாது. எல்லாம் சொல்லுங்க. என்ன நினைச்சிடக்கூடாதுங்க. அதனால தான் ஆண்டவர் எழுதுறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க எப்படி? எனக்கு கொஞ்சம் கவனிங்க. நம்ம முதல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஆக்சுவலா நான் பாயிண்ட்டுக்கே போல, இன்னும் நம்ம பிரசங்கமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்ட்ரோடக்ஷனே போயினுக்குது. அதுக்குள்ளேயே 12:10 ஆயிடுச்சு. ஆனா இதுல நான் என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா? உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்புன்றதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமென். நீங்க அவங்கள என்னவா பார்த்துட கூடாதுங்க. ஆமா, அற்பமா பார்த்துட கூடாது. இன்னைக்கு இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா அற்பமா பாக்குது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஓகே ஓகே, அது ஒரு அங்கீகாரமா பாக்குது. 2வது குழந்தை பிறந்துச்சு, ஐயோ 2 குழந்தையா, எப்படி சமாளிப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? எப்படி? உங்களுக்கு என்னங்க அதை பத்தி? 3 குழந்தை மட்டும் பிறந்துச்சு, பரிதாபத்துக்குரியவர்களா பார்க்கிற கூட்டமா இருக்குது நம்ம கூட்டம். போன வாரத்துல கோல்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்த பாருங்க, அங்க போட்டிருக்கு, அரசாங்கத்தின் முறைமையின்படி, அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி கரு கலைப்பு செய்யப்படும் அப்படின்னு. ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்களாம். கரு கலைக்கிறது பாவம். என்னதுங்க சொல்லுங்க? அது சும கிடையாது. கருவை சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா சும அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, சும கிடையாதுங்க. அதனால தான் ஆண்டவர் எழுதுறாரு, என்னுடைய சுமை லகுவானது. லகுவானது அது. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றார் ஆண்டவர். அதனால உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க? சுமையா நினைச்சிடக்கூடாது. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமா, சுமையை நினைச்சிடக்கூடாது. லூக்கா 11:46 எழுதுகிறது, அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களினால் ஒன்றையும் என்ன பண்றதில்லை, நீங்க சுமக்க மாட்டேன்றீங்க. இந்த பரிசேயன் சதுசேயர்லாம் இருக்கிறானுங்க பாருங்க, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா நிறைய சுமையை ஜனங்க மேல சுமத்திடுறானுங்க. ஆனா இவனுங்க ஒன்னுத்தையும் செய்ய மாட்டேன்றானுங்க. ஆண்டவர் திட்டுறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் அப்படிப்பட்டவர் இல்லப்பா, உனக்காக நான் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்லாம், உன் மேல நான் வைத்திருக்கிற பிள்ளை செல்வங்கள் எல்லாம் அது மெதுவானது, லகுவானதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ இந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? சத்ருவு கையில என்ன பண்ணிடக்கூடாதுங்க, விட்டுறக்கூடாது. ஆமென். நான் சில காரியங்களை ஆண்டவர் சொல்ல சொல்ல இப்படி எழுதிட்டு வந்தேன், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. முதலாவதாக அந்த பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னங்க, எத்தனை அப்பா அம்மார் உங்க பிள்ளைகளோடு கூட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்தை உங்க மொபைலோட ஸ்பெண்ட் பண்றீங்க. நிறைய அம்மா மார் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க தெரியுங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு சேர்த்து நான் சொல்லின்னு இருக்கிறேன். நிறைய அம்மா மார் பிள்ளைங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணுதா, உடனே ஒரு போனை ஒன்று கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்பா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா போதண்டா அப்படின்றாங்க பாருங்க. ஆமே. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு, தேசத்துல இப்ப சோல்ஜர்லாம் இருக்கிறாங்கல்ல, ராணுவ வீரர்கள்,
அவங்கெல்லாம் என்னைக்குன்னா ரெஸ்ட் எடுத்துறது பார்த்துருக்குறீங்களா? 24 மணி நேரம் கண்ணை விட்டு யாருன்னா எதிரி வந்துருவாங்களோன்னு பார்த்துட்டே இருக்கிறது போல அவங்க எப்படி ரெஸ்ட்லெஸ்ல இருக்கிறாங்களோ, அது போல பெற்றோர் ரெஸ்ட் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து எடுக்கணுன்ற அந்த 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 கண்காணிப்பிலே இருக்கணும் நீங்கன்றார். ஆமே. அப்போ முதலாவதாக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பெற்றோருக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து பேசணும். அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு பேசணும். நிறைய நேரத்தில் எங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்க பேசுறத வேல்யூவா என்றதே கிடையாது. எனக்கு கூட என் பிள்ளைங்க எதனா வந்து சொல்லிச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம முக்கியமா அப்பதான் ஜெபம் பண்ணின்னு இருப்போம். அப்பதான் எங்க 2வது பொண்ணு வந்து டேடி தூக்குன்னு வா, அப்பதான் பாத்ரூம் வருதுன்னு வா, அப்பதான் வேணும்னே வந்து மடியில படுக்கணும்னு வா, அப்பதான் சோறு விட்டுன்னு வா. நம்மளுக்கு வரும் பாருங்க பிபி, கொஞ்ச நேரத்தில் இப்படி ஏறும். நாளைக்கு பிரசங்கம் பண்ணணுமே, ஜபிக்கணுமே, ஆத்மா வருவாங்களேன்ற நம்ம ஒரு பக்கம் போயிட்டு அந்த பிள்ளை அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பா அவங்க கிருபையை கொஞ்சம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுங்களை போட்டு மடியில போட்டு தாளாட்டி அதுங்களுக்கு சும்மா எதனா ஒன்று பண்ணி கொஞ்சம் வந்து பாருமான்னு என் மனைவி கொஞ்சம் உதவி கேட்டு எதனா ஒரு பண்ணி அவங்கள அமுச்சு விடுவேன். ஆமே. பெற்றோர் இன்னைக்கு நிறைய பண்ற தப்பு என்ன தெரியுமா? டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது பிள்ளைங்களோட. ஆமே. ஸோ நல்லா கவனிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமே. பேரண்ட்ஸ் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடுறத முதல்ல நிறுத்தணும். ஏன்னா பெற்றோர் தான் இந்த பிள்ளைகளுடைய முதல் ஹீரோவாக இருக்கிறாங்க. யாருங்க சொல்லுங்க? முதல் ஹீரோவா இருக்கிறாங்க. அதனால உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டில் அந்த பிள்ளைங்க முன்னாடி பேசக்கூடாது. ஆமேன். அந்த பிள்ளைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க ரொம்ப விலை மதிப்புள்ளவங்க, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதனால தான் நான் சில நேரத்தில் திட்டி போட்டோன்னா கூட நம்ம பிள்ளைங்களை பயம், எனக்கு என்னடா நம்ம பிள்ளைங்களை திட்டிட்டுமே அப்படின்னு பயம் இருக்கு எனக்கு. உடனே நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் பாருங்க. அதனால தான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்குன்னு நிறைய செலவு பண்ணி அவங்களுக்குன்னு தனி ஒரு ரூமை கட்டி அங்கே ஃபேன்லாம் போட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பிளஸடான ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆமே. சொல்லுங்க. ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி கட்டணுமா சண்டே கிளாஸை? ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணணுமானா, ஆமாங்க, அவங்க அவ்வளோ வெளியேற பெற்றவங்க. ஆமே. சண்டே கிளாஸ் நீ ஏன் நம்ம வைக்கிறோன்னா அவங்க அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அவங்க தப்பு தப்பதான் வசனத்தை சொல்லுவாங்க, தப்பு தப்பதான் பாடுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பெரிய முக்கியமான காரியங்களா இருக்காது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுங்க. ஆமே. அற்பமா என்னாதீங்க. கேர்ள் பேபிக்கு ஒரு மாதிரியும் பாய் பேபிக்கு ஒரு மாதிரியும் அந்த அந்த இடத்த கொடுக்காதீங்க. அந்த தகுதியை பார்த்து இது பண்ணாதீங்க. அதிகமாக கோவப்படாதீங்க குழந்தைங்க கிட்ட. ஆமே. சொல்லுங்க. தகாத வார்த்தையெல்லாம் குழந்தைய திட்டாதீங்க. தகாத வார்த்தையெல்லாம் உங்க குழந்தைகளை நீங்க திட்டாதீங்க. அவங்க தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவங்களா இருக்கிறாங்க. ஆமே. சொல்லுங்க. ஆமா. சரி, என்ன கவனிங்க. சில நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா, சில காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு முறை சொல்லி கொடுத்துருவோம். திரும்ப அந்த தப்பு அந்த குழந்தை பண்ணும்போது அடிப்போம் பாருங்க. ஏன்னா உனக்கு 10 முறை சொல்லி கொடுத்துணுங்கணுமா அப்படின்னு திட்டுவோம் பாருங்க. இல்லை இல்லை, நம்ம குழந்தைங்க அப்படிப்பட்டவர்கள் தான். 10 முறை இல்லைங்க, 100 முறை நீங்க உங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. காரணம் அவர்கள் வெளியேற பெற்றவர்கள். ஆமே. அவங்கள நடத்த வேண்டிய வழியில நம்ம நடத்தணும். சரி, என்ன கவனிங்க. கரெக்டாக இப்போ 12:15 ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரத்தில் 12:30க்கு என் பிரசங்கம் முடிஞ்சிடும். எப்படி இவர்களை நடத்தணுன்ற ஒரு 3 காரியங்களை மாத்திரம் வேகமாக நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கங்க. எப்படி நம்ம பிள்ளைகளை நடத்தணும். இப்போ நான் சொன்னேன், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு சொல்லிட்டேன். நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல? எப்படி நடத்தணும்? முதலாவதாக நம்ம எப்படி நடத்தணும்னா, பெற்றோர் மாதிரிகளா இருந்து அந்த பிள்ளைகளை நடத்தணும். என்ன சொல்லுங்க? ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க மாதிரியா மாற முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். ஜெபின்னு சொல்லி பிரசங்கம் பண்ற ஆளு ஜெபிக்கணும். பிள்ளைகளை மாத்திரம் நம்ம ஜெபி ஜெபின்னு சொல்லி அடிக்க கூடாது. முதல்ல நீங்க ஜெபிச்சு பாருங்க. நீ சொல்லாமையே உன் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிக்கும். நீ முன்மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
நம்ம எல்லாரும் யாரா மாறணுங்க? சொல்லுங்க. மனோவான்ற மனுஷனுக்கு தேவ தூதன் தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அவன் கேட்குறான், ஆண்டவரே அந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நான் அதை நடத்தணும்னு கேட்குறான். அதாவது பிசிக்கலா நான் அந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணணும், கேரக்டர் வைஸ்ல நான் அதை எப்படி மோல்டு பண்ணணும்னு கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவர் அவருக்கான எல்லா காரியத்தையும் திட்டம் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க. இங்க பாருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உன் மனைவியானவளும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்றார். என்னது? முதல்ல ஆண்டவரே என் பிள்ளைகள் எப்படிங்க வளர்க்கறது, மனோவை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு இதை செய் இதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு முதல்ல அதை உன் மனைவியை ஃபாலோ பண்ண சொல்லுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல பெற்றோர் முன்மாதிரிகளா இருக்கணும். நீங்க ஜெபிங்க, உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க முதல்ல வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க, உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க முதல்ல தேவனை துதிக்க ஆரம்பிங்க, உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கும் பொழுது அவங்க துதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க முதல்ல பரிசுத்தமா வாழ ஆரம்பிங்க, உங்களை பார்க்கிற பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ ஆரம்பிப்பாங்க. நீங்க முதல்ல விசுவாச வீரர்களா வாங்க, அவங்க உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. நீங்க மாறவே மாறாம உங்க சந்ததி மாறணும், உங்க பிள்ளைங்க மாறணும், மாறாது. அவனை நடத்த வேண்டிய வழியில எப்படிங்க நடத்துறது, அது எப்படிங்க நடத்த வேண்டிய வழி என்னங்க வழி அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முன்மாதிரிகளா இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் முதலாவதாக நீங்க நடத்த வேண்டிய வழி. ஊருக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? நான் ஒவ்வொரு நாளும் எப்படி தெரியுமா நினைக்கிறேன், என் பிள்ளைங்க தூங்க போகும்போது என்னை ஜெபிக்கிறவனாவே பார்க்கணும்னு விரும்புவேன். திரும்ப எழுதா அது எழும் பொழுது நான் என்னை ஜெபிக்கிறவனா பார்க்கணும்னு நான் விரும்புவேன். ஆமே. என் பிள்ளைங்க எழுதுனாவே ஐயோ நான் ஜெபிக்காம போயிட்டு, இந்த டைம்ல நான் ஜெபம் பண்ணாம போயிட்டேனேன்னு ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது என் பிள்ளைங்க எழுந்துச்சுன்னா நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இப்போ என்ன இந்த ஜெபத்தோட அது பெருமைக்காக இல்லை, அதுங்க நம்மளை பார்க்கும் பொழுது அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குன்னா ஒரு நாள் புரிஞ்சு அதுங்க என்ன பண்ணுன்னா அந்த வழியில வந்துடும். ஆமே ஆமே. ஆண்டவர் சொல்றாரு மனோவன் மனைவி கிட்ட, முதல்ல உன் மனைவி அதை ஃபாலோ பண்ணணும், அதை பார்க்குற உன் பிள்ளை அதை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்றேன். முதல்ல நம்ம யாருங்க மாறணும்? முன்மாதிரிகளாக மாறணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சொல்றாரு 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நிறைய தலைவர்கள் இந்த பூமியில, நம்ம இந்திய தேசத்துல நிறைய தலைவர்கள், நிறைய பிரபலமான தலைவர்கள், நிறைய என்ன சொல்றதுன்னா அந்த ஃபேமஸான வேர்டை பேசியிருக்கிறாங்க. நிறைய ஃபேமஸான வேர்டு. சில வேர்டெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இது இவர் தாங்க சொன்னார் அப்படின்றத நீங்கள் சொல்லிடுவீங்க ஈஸியாக. என்னங்க, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதால நான் சொல்ல முடியல. இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் டக்குன்னு சொல்லுவீங்க பாருங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யன்னு யாருங்க சொன்னது? பார்த்தீங்களா, சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சில வேர்டெல்லாம் சொன்னால், ஃபேமஸான வேர்டெல்லாம் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்கள. கவனிங்க, ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்க. எல்லா தலைவர்களும் சொன்னார்களே அன்றி செய்யலை. ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் சொன்னதை செஞ்சார், செய்யறத சொன்னார். அவர் தான் ஆண்டவர். அதனால தான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மாதிரி காண்பித்து போகிறேன்ற. யோவான் ஸ்நானத்தில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஆண்டவர் நீங்க, நான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்க, நீங்க போய் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா அவர் கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா இதெல்லாம் ஒரு முன்மாதிரி காண்பிக்கிறதுக்காக நான் இருக்கிறேன்றார் பாருங்க. ஆமென். ஸ்ரீஷர்களை கால்களை கழுவினதாகட்டும், அவர் ஜெபித்த ஜெபங்களாகட்டும், உபவாசித்த உபவாசங்களாகட்டும், எல்லாமே நமக்கு ஒரு முன்மாதிரி காண்பிக்கும்படி கர்த்தர் வைத்து போனார். ஆமென். அப்போ முதல்ல எப்படிங்க என் பிள்ளைகளை நடத்தணும்? ஒரு ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கிறேன்னா என் பிள்ளைங்களை எப்படிங்க, என் விசுவாசி எப்படிங்க நான் நடத்தணும், என் ஆத்துமாக்கள் எப்படிங்க, நீ முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். நீங்க மாறாம சமுதாயம் மாறாது, நீங்க மாறாம உங்க குடும்பம் மாறாது, நீங்க மாறாம உங்க பிள்ளைங்க மாற மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல எழுதுறாரு, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீமோத்தேயுவே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன் விசுவாசத்தை குறித்து, உன் ஜெப வாழ்க்கையை குறித்து, நீ தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது எப்படி தெரியுமா உனக்குள்ள வந்தது? இது முதல்ல உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்துச்சு, அடுத்தது அது அவன் தாயாகி ஐனேக்கியாளுக்குள்ள வந்துச்சு. அந்த காரியம் இப்ப உனக்குள்ள வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன்ற. ஆமென்.
அப்போ முன்னாடி எக்ஸாம்பிள்ஸை பார்த்து தான் அவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணி வராங்க. இன்னைக்கு பெற்றோராகி நம்ம எக்ஸாம்பிளா இல்லாம நம்ம பிள்ளைங்களை நடக்க வேண்டிய வழியில நடத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் தாங்க ஈசாக்குக்குள்ள வந்துச்சு. பலிப்பிடத்துல கொண்டு போய் வெட்டும்படி படுக்க வைக்கிறாரு, கட்டுறாரு, பலியெல்லாம் செலுத்தும்படி எல்லா காரியத்தையும் செய்யறாரு. எப்படிங்க, அவன் வாலிப பையன், அவன் நினைச்சிருந்தான்னா கத்தியை உதறி போட்டு அப்பாவோட சண்டை போட்டு தள்ளி விட்டு ஓடி வந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு 100 வயசுக்கு மேல ஆகுது. ஆமா தானேங்க? ஈசாக்கு நினைச்சிருந்தா கண்டிப்பா தள்ளி விட்டு ஓடி வந்திருக்கலாம். ஆனா அவர் பேசாம அப்பா சொன்னதுக்கு விசுவாசத்தோடு படுத்திருக்கிறாருன்னா என்ன காரணம் தெரியுமா? அப்பாவுடைய விசுவாசத்தை பார்த்து 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 வளர்றாரு இவரு. வளர்ந்தவன இவருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இல்ல, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நம்புறாரு. நீங்க மாதிரியா இருக்கணும். நம்ம மாதிரியா இல்லாம நம்ம ஒரு மாதிரியா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், பிள்ளைங்களும் ஒரு மாதிரி வளர்ந்துருவாங்க. ஆமென். சரி, முதலாவது காரியம் என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, இன்னொரு 5-10 நிமிஷம் தான் முடிச்சிடறேன். நம்ம முன்மாதிரி. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நீதிமொழிகள் 29:15 சொல்லுகிறது, புறம்பையும் கடிந்து கொள்ளுதலையும் புறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. நீதிமொழிகள் 13:24 சொல்கிறது, புறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க பாருங்க, பிள்ளைகளை இஷ்டம் போல வாழ விடக்கூடாது. என்னங்க, முதல்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எப்படி நடத்தணும், நீங்க முன்மாதிரியா இருந்து உங்க பிள்ளைங்களை நடத்தணும். ரெண்டாவது நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைங்களை இஷ்டம் போல போகிறதுக்கு விடக்கூடாது. அவன் இஷ்டம் போல பேசட்டும், இஷ்டம் போல எதை கூட வேணா ஸ்பெண்ட் பண்ணட்டும், எப்படி வேணாலும் அவன் வாழட்டும், அவன் இஷ்டப்படி நீங்க விட்டீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்துக்கு நேராக போயிடும். ஆமென். அவன் நடக்க வேண்டிய வழியில வரமாட்டான். அதனால தான் ஞானி எழுதுறாரு, தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை எப்படி என்ன ஆயிடும்னா வெட்கத்தை உண்டு பண்ணும். அவனால வெட்கம்தான் குடும்பத்துக்கு வரும், அவனால வெட்கம்தான் சமுதாயத்துக்கு வரும், அவனால வெட்கம்தான் தேசத்துக்கு வரும், ஊருக்கு வரும். ஆமா தானேங்க? அப்ப நீங்க என்ன பண்ணா, இஷ்டத்துக்கு அலைகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. ஆமென், ஆமென். புறம்ப கையாடணும், கடிந்து கொள்ளணும். புறம்ப கையாளணும்னா உடனே, பிரதர் உங்களுக்கு தெரியாதா, என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சு என்ன போடு போடுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த போடு போடுறது இல்லைங்க. அந்த போடு போடுறது இல்லை, கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. இங்க பாருங்க, இந்த ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஆக்சுவலா இந்த பிள்ளைகளை வளர்க்கறது குறித்து சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிள்ளை கண்டிப்பா தப்பு செய்யும். ஒரு முறைக்கு 2 முறைக்கு மாதிரி நீங்க சொல்லி சொல்லி பாக்குறீங்க, உங்களால டென்ஷன் தாங்க முடியல, நீங்க அடிக்க போறீங்க. இப்ப அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும்ன்றாங்க. என்ன பண்ணுங்களாங்க? நீங்க எத்தனை அடி உங்க குழந்தைய அடிக்க போறீங்க, உங்க குழந்தை எதால நீங்க அடிக்க போறீங்க, அடிச்சதுக்கு அப்புறம் அந்த 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 காரியத்தை நீங்க மறக்கணும்னு சொல்றாங்க. மறந்து திரும்பவும் அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன பண்ண, அன்பு காட்டணும்னு சொல்றாங்க. சிலர் என்ன பண்றோம்னா, இங்க பாருங்க, ஒரு குழந்தைய நம்ம கடிந்து கொள்ளட்டும், திட்டோம், அல்ல அடிச்சிட்டோம்னா பல வருஷமா நம்ம பேசாம போயிடுறோம், பல நாட்களா பேசாம போயிடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆமென், ஆமென். சிட்சிக்கிறது தப்பு இல்லை, அடிக்கிறது தப்பு இல்லை. 2 அடி அடிக்கிறீங்களா, ஒரு 3 அடி அடிக்கிறீங்க, அவ்வளவுதான், அதோட நிறுத்திடணும், ஸ்டாப் ஆயிடணும். உங்க கோபம் அதோட முடிஞ்சு உடனே அவனை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணா, பேசி அவனோட சமாதானம் ஆயிடணும். ஆமென், சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில நீங்க என்ன பண்ணணும்னா அவனை வளர்க்கணும்னு கர்த்தர் சொல்றார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்றேன். என்ன தெரியுமா, என் ஆபிரகாமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, நான் சொன்ன கட்டளைகள், நான் சொன்ன எல்லா காரியத்தையும் அவன் அவனுடைய சந்ததிகளுக்கும் பின்வரும் எல்லா சந்ததிகளுக்கும் அவன் என்ன பண்ணுவானா சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அதனால தான் கர்த்தர்
சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்பொழுது அவங்களை கொண்டு வந்து அவங்களுக்குன்னு கிட்டத்தட்ட 613 கட்டளை கொடுக்கிறார். அது இல்லாம ரொம்ப ஸ்பெஷலா 10 கட்டளை கொடுக்கிறார். கொடுத்து சொல்றாரு, என் ஜனம் இப்படிதான் இருக்கணும்னு கட்டளை கொடுக்கிறார். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கவனிங்க, ஒரே நிமிஷம் என்ன கவனிங்க. பெற்றோராகி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கட்டளையில உங்க பிள்ளைகளை நடத்தணும். ஆமென். உலக பிரகாரமா உங்க பிள்ளைகளை நடத்தக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிற்சையில நீங்க நடத்தணும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? உங்க பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணும்போது அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு, வசனம் இப்படி சொல்லுதுப்பா, நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன் உண்மையை பேசணும்னு சொல்லி கொடுக்கணும். ஏன் வசனம் நம்ம வாழ்க்கையில முக்கியம்ன்றது சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு சொல்லி கொடுக்காதனாலதான் சபைக்குள்ள இருக்கிற நிறைய பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ கத்தின்னு இருக்கிறாங்க, அது ஏதோ நடந்துருக்குது அப்படின்னு தேவனுக்கும் சபைக்கும் ஆராதனைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாம உட்காந்துக்குதுங்க. ஆமே. அப்போ தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. உங்க பிள்ளைங்க வெட்கத்தை உண்டாக்குகிற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க உங்களுக்கு கனத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும். ஆமே. உபாகமம் 6:7 அந்த சட்ட திட்டங்களா இருக்கு. சங்கீதம் 78:3 சங்கீதக்காரன் சொல்றான், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் சொல்லப்படும். இங்க பாருங்க, பைபிள்ல ஏலின்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவன் யார் தெரியுமா? தேவ ஆலயத்தினுடைய ஆசாரியன். யாருங்க? சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வயசான மனுஷன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு தெரியுமா? பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர பலி செலுத்தி இருக்கிறார். அவரை போல முதிர்ச்சி பெற்ற ஊழியக்காரன் அந்த ஊர்லயே கிடையாது. அவ்வளவு முதிர்ச்சி பெற்றவன். ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருந்தது. கர்த்தர் பிரதட்சமா யாருக்கிட்டையும் பேசல. ஏங்க, இவர் ஒரு ஊழியக்காரன், பிரதிஷ்டப்பட்ட பெரிய ஊழியக்காரன். இவர் செலுத்தாத பலிகள் அல்ல, இவர் பார்க்காத பலிகள் அல்ல, இவர் பண்ணாத ஆராதனைகள் அல்ல, இவர் பண்ணாத பிரசங்கங்கள் அல்ல. ஆனா வசனம் சொல்லுது, தேவன் பிரதட்சமா ஒருத்தர்கிட்ட கூட பேசலன்னு சொல்லப்படும். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளும். ஏன் தெரியுமா கர்த்தர் பேசல? ஏலி கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்து. அவன் சரியில்லை, அவன் விபச்சாரம் பண்றான், அவன் வேசிதனம் பண்றான், அவன் பலிகளை தனக்காக எடுத்துக்கொள்றான், எல்லாத்தையும் சொல்றாரு அவங்ககிட்ட. அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பிள்ளைங்க மேல இந்த அன்பு நிமித்தமா, சிலர்லாம் பார்த்தாக்கா ஒரே பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களே பாவம் எத்தனையோ வருஷம் கழிச்சு பிறந்தது, இந்த பிள்ளைங்க திட்டாதீங்க. யாரா திட்டினா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பிள்ளைக்கு. திட்டாதீங்க, பல வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, பல வருஷம் கழிச்சு கடவுள் கொடுத்த பிள்ளை, திட்டாதீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு அந்த இஷ்டத்துக்கு போல விடுவாங்க. அது பாட்டுக்கு போனை வச்சுன்னு கண்டதை நோண்டும். அந்த கண்டத்துல கண்ட விளம்பரங்கள் வரும், அதையும் பார்த்து அது கெட்டு போவோம், அந்த மூளை கெட்டு போவோம், அது பார்வை கெட்டு போவோம். எல்லாம் கெட்டு போறதுக்கு நம்மளே வழிவகுக்கிறவங்களா மாறிடுறோம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் பிள்ளைய உன் இஷ்டத்துக்கெல்லாம் விடாத, அவனை கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையில வளருன்ற. ஆமே. மூணாவது நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா உங்க முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. எப்படா அந்த பாஸ்ட் விடுவாரு, போன வாரமே பரவாயில்ல அந்த பாஸ்ட் சீக்கிரம் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நீங்க என்ன வேணா நினைச்சிங்க. இங்க பாருங்க, ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் என்ன பாருங்களேன். அதாவது ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் என் பிள்ளைக்கு எவ்வளோ சோறு ஊட்டணும்னு. அதனால தான் திணிக்கிறேன். இப்போ என் பிள்ளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா, அரண்டு பிடிப்பா, முரண்டு பிடிப்பா. நான் என்ன பண்ணுவேன், எதனா ஒன்று கதை சொல்லி ஊட்டி விடுவேன், நல்லா துண்ணட்டும், நல்லா புஷ்டியாக வளரட்டோன்னு. ஆனால் உங்ககிட்ட இட்டு என் பிள்ளைய விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்கள் பாஸ்ட் பிள்ளை நல்லா தான் பார்ப்பீங்க, அன்பை தான் பார்ப்பீங்க, சாப்பிட்ற செல்லம்னு சொல்லுவீங்க. வேணாண்டி அப்படின்னா சரி பரவாயில்ல, குழந்தைக்கு பசியில் போதும் விட்டுருவீங்க. நான் சொல்லட்டுங்களா? ஊழியக்காரன் என்பவன் யாருன்னா தகப்பனை போலவன். அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஊட்டி விடணும். சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, மூஞ்சி 3 வச்சிருந்தா கூட பரவாயில்ல, எதனா ஒன்று துருத்து கிருத்து புஷ்டியாக மாறிடாத என் பிள்ளை அப்படின்னு ஊட்டி விடுறேன். அதனால தான் நேரம் ஆகுது. இதுக்கே அப்படின்றீங்களே, ஏசு கிறிஸ்துவின் காலத்தில் 3 நாள் பிரசங்கிச்சுக்கிறாரு ஏசு கிறிஸ்து. அப்படியெல்லாம் பிரசங்கிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சர்ச்சைக்கு வரமாட்டீங்க பொழுது. சரி, நான் சொன்னபடி நான் முடிக்கிறேன். மூன்றாவது என்னன்னா, பொறுமையா இருக்கணும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில. ஆமே. இளைய குமாரன் தப்பு பண்ணிட்டான், ஆனா தகப்பன் என்ன பண்ணான் தெரியுமா? பொறுமையா இருந்தான். அவன் திருந்துற வரைக்கும் காத்துட்டு இருந்தான்.
உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தவறு செய்யும்போது சொல்லி கொடுக்குறீங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க மாறுவாங்க கண்டிப்பா. அவங்க மாறுகிற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். சிலருக்குலாம் என்ன இதுன்னா, சொல்லி கொடுத்த உடனே திருந்திடணும். அப்படியெல்லாம் மாறாதுங்க குழந்தைங்க. அவங்களுக்குன்னு சில டைம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்குன்னு புரியணும். அவங்க மைண்டுக்கு அது மைண்ட் செட்டுக்கு புரிஞ்சு அவங்க வந்தாதான் அது புரியும். ஆமேன். நான் கூட எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைகிட்ட, ஏம்மா ஜபம் பண்ணுற டைம்மா என்னை விட்டுருமான்னு கெஞ்சிருக்கிறேன். டாடி உன் மடியில தான் படுப்பேன். பிரசங்கத்துக்காக நோட் எடுத்து எழுதலான்னா அதில் என் பெண்ணை பிடிங்க, அவன் பிரசங்கத்தை எழுதுவான். நம்மளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும், தெரியாது தப்புன்னு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆனால் காத்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளை நிச்சயமா ஒரு நாள் என்ன பண்ண புரிஞ்சு. ஒவ்வொரு தகப்பனும் காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கணும். காத்துருங்க, நிச்சயமா உங்க பிள்ளைமா. இன்னைக்கு ஏதோ ஒரு தவறு செய்யறாங்களா, சொல்றீங்களா தப்புன்னு, ஜெபிக்கிறீங்களா அந்த பிள்ளைகளுக்காக, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க பிள்ளை அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தது போல திரும்பி வருவான். ஆமென். 3 காரியங்கள் சொல்லி கொடுத்தேன் எப்படி நடத்தணும்னு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல, நீங்க மாதிரிகளா இருந்து உங்க பிள்ளைகளை நடத்தணும். ஆமென். அதுதான் சரியான நடத்துதல். அதுதான் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்துறது. 2வது சொல்லிடுங்க, கர்த்தருக்கேற்ற சிற்சையில் அவனை நடத்தணும். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது. சில நேரத்துல புறம்ப கையாளணும்னா ஆளணும். அதனால உங்க பிள்ளை செத்து போக மாட்டான். அது கூட நான் சொல்லிட்டேன். அவனை அடிக்க வேண்டிய விதத்துல அடிக்கணும். போட்டு மடக்கி மடக்கி அவன் யூரின் போற வரைக்கும் அடிச்சிடக்கூடாது. இல்லை இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம். தான் மொத்த வெறியும் அந்த பிள்ளை மேல காட்டி அது ஒரு மாதிரி வாந்தி எடுத்து ஒரு மாதிரி கலாபரம் குடும்பத்தில் ஆனாதான் இவர் கோபமே அடங்கும். அப்பா ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இவங்க அப்படின்னுவாங்க பாருங்க. நான் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரிலாம். குழந்தைகள் ஒரு மாதிரி அற்பமா ட்ரீட் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டிருக்கிறேன். என்னடா ஐயோ, சில நேரத்துல நான் வெளியிலேயே பார்த்தேன்னா கூட சொல்லிடுவேன். நான் வெளியில போட்டு மடக்கி மடக்கி அடிக்கிறாங்கன்னு நான் சொல்லிடுவேன் ஓப்பனா. என்னங்க பிள்ளைங்க, என்னங்க அந்த பெஞ்சு பிள்ளைய போய் அடிக்கிறீங்களே, என்னங்க அப்படி அடிக்கிறீங்க, உங்க கைக்கு ஆளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் நிறைய பேருக்கு. அற்பமா ட்ரீட் பண்றது. இப்படிதான் ஒரு நாள் ரேமாவை ஸ்கூல்ல உள்ளான்னு போனா, அந்த குழந்தை, என் ரேமாவும் அழுவுறா. என் ரேமா வயசு தான் இருக்குது அந்த குழந்தைக்கும். அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போனது, அந்த பொண்ணு குழந்தை சொல்லுது, நான் போக மாட்டேன் மம்மி. அந்த அம்மா குண்டா இருக்குது, இருக்கிறதுக்கு வைக்குது பாருங்க பலா பலான்னு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எங்கடா நம்ம எதனா கேட்கப்போ நம்மள அடிச்சிடுமோன்னு. கேட்கல. எஸ்ப்பா அந்த குழந்தைய காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்க வெறியை காட்டுறவங்க இல்லைங்க உங்க பிள்ளைங்க. அவங்கள கர்த்தருக்கேற்ற சிற்சையில வளர்க்கணும். இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் கர்த்தருக்கேற்ற சிற்சையில அவங்கள வளங்க. கொஞ்சம் 2 அடி அடிங்க. கொஞ்சம் அப்படியே பொறுமையா பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட விளையாடுங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைங்களோட நாங்க விளையாடுறோம். நான் விளையாடுறேன். நீங்க எவ்வளவு பெரிய பாஸ்டர், நீங்க விளையாடுறீங்க? ஆமா, நான் விளையாடுறேன். இன்னைக்கு எங்க பிள்ளைங்க எங்க விளையாடு. எங்க அம்மா வயசானவங்க, அவங்களாலே முடியாது. என் பொண்ணு போய் கூப்பிடுவாமா, ஆயா வா விளையாடலாம். எங்க அம்மா போல விளையாடுவாங்க. வாமா விளையாடலாம், கண்ணை கட்டின்னு விளையாடு. நானும் குழந்தைங்களோட விளையாடுவேன். கொஞ்சம் விளையாடுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க இதெல்லாம். ஆமே சொல்லுங்க. லாஸ்டா நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம பிள்ளைங்க மாறுகிற நாள் ஒன்று வருகிறது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தண்ணீரின் மேல ஆகாரத்தை போட்டீங்க, நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். காத்துருங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாள்ல நீர் எங்களை கொண்டு வந்து ஏதோ ஒரு காரியத்தை எங்களோடு பேசணும்னு சொல்லி எங்களை உட்கார வைத்து இம்மட்டுமாய் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தை ரொம்ப அற்புதமா வெளிப்பட்டதற்காய் நன்றி. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்துன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. உண்மையிலே உலக பிரகாரமான பெற்றோரா நாங்க இருக்கிறோம், ஆவிக்குரிய பெற்றோராகவும் நாங்க இருக்கிறோம். பாடுகிற நான், ஆராதிக்கிற நான், பிரசங்கிக்கிற நான், ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற நான், என் சபைக்கு, என் விசுவாசிக்கு நான் மாதிரியாய் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்கேற்ற சிற்சையில நாங்க ஜனங்களை நடத்தணும் ஆண்டவரே. கொஞ்சம் பொறுமையா அவங்க இடத்துல நாங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த 3 காரியங்களும் எங்க ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். நாங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இன்னைக்கு வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வர தடைப்பட்ட பிள்ளைகளை நினைக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதிகனமாகவும் செலுத்தும். வருகிற வாரங்களில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த வாரங்களில் பர்த்டே ஆண்டவரே, கர்த்தாவே, வெட்டிங் ஆனிவர்சரி
ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை மனதார வாழ்த்து பிளஸ் பண்றோம். கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தல் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.